நம்ம இன்னைக்கு 6 விதமான ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேன் காத்துல வச்சு நல்லா காய வச்சிருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா காய வச்சுக்கோங்க. நம்ம கையில தொட்டு பார்த்தோம்னா நல்லா உதிரியா இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். நீங்க வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கருவேப்பிலை 5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப் எடுத்துட்டு அதில் 5 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் 5 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ரொம்ப டைட்டாக அளக்கணும்னு இல்லை, லேசாக கருவேப்பிலை அதில் வச்சுட்டு நீங்கள் அளந்தாலே போதும். உங்களுக்கு கிராம் கணக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் கிராம் கணக்கில் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு புளியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நார் தூசு மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. புளி முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் உப்பு கூட சேர்க்கலாம். அதே போல் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 கப் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த பவுடர் ஒரு ஓரமாக இருக்கட்டும். எந்த கப்பில் கருவேப்பிலை அளந்தீங்களோ அதே கப்பில் மிளகாத்தூள் அளந்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம காய வச்சிருக்க கருவேப்பிலை இலைகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க புளியை அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியையும் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அரைச்சிக்கோங்க. ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தாளிதம் புரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 4-5 வரமிளகாயை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2-3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துருங்க. பாருங்க எந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி பண்ணோன்னா தான் நம்மளுக்கு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம எல்லா பொருட்களையுமே வறுக்காம வதக்காம தான் அரைச்சிருக்கோம். அதனால இந்த ஸ்டேஜில் நல்லா வேக வச்சிடணும். ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி ஊறுகாய் பண்ணுவாங்க. நான் என்னோட ஸ்டைலில் கருவேப்பிலை ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. மூடி போடக்கூடாது. இப்போ பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது அந்த காரம் புளிப்பெல்லாம் நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க ஊறுகாயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இன்னுமே நல்லா திக்காக இருக்கு. பாருங்க எண்ணெயெல்லாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது முழுமையாக ஆற வச்சிடணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்களே பாருங்க ஓரத்தில் எண்ணெய் தெரியுதில்ல, இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கண்ணாடி ஜாடியில் வைக்கணும். கண்ணாடி ஜாடி மட்டும் இல்லை, நீங்கள் பீங்கான் ஜாடி கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட ஊறுகால சூடு இருக்கக்கூடாது. சூடு இருந்ததுன்னா வேர்த்து அதிலிருந்து வடிகிற தண்ணினால ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால முழுமையாக ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த ஊறுகாய் நீங்கள் வெளியில் வச்சாலே 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கைப்பிடி அளவு புளி எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கையில் அழுத்தி அளந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். 1 கை அளவுக்கு இருக்கும்.
இது நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கரைச்சிட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1/2 கிலோ அளவு பூண்டை தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 100 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா உரிச்சு வச்சிருக்க பூண்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அடுத்து ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டும் சேர்த்துட்டு வெந்தயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திருங்க. மிக்சி ஜார்ல போட்டுட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்து நம்ம ஏற்கனவே வதங்க வச்சிருந்தோம்ல பூண்டு, அது நல்லா வதங்கிருக்கு. அதோட கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்ல ரொம்ப தடிமனா இருக்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பூண்டு நல்லா சாஃப்டா இருக்கும். நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும். நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால இது போல நுரைச்சு வந்திருக்கு. நீங்க நார்மல் எண்ணெயில செய்யும் போது இது போல வராது. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்க அந்த எண்ணெயில பண்ணலாம். எதுக்காக இவ்வளவு எண்ணெய் சேர்த்து பண்றோம்னா ஊறுகாய் அப்பதான் கெட்டு போகாம இருக்கும். இந்த எண்ணெய் தான் நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவா வேலை செய்யும். நம்ம கெமிக்கல் எதுவும் சேர்க்கல. அதனால ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப பூண்டு நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எண்ணெயில இருந்து வெளியில எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திருங்க. மாத்திட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். கடுகு பொடி அரைச்ச அதே மிக்சி ஜார்ல தான் நான் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அரைச்சிக்கோங்க. இப்ப பாருங்க இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்ப அரைச்சு எடுத்துடலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கோங்க. இப்ப பாருங்க நான் நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப அதே எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பூண்டு விழுதை சேர்த்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த எண்ணெயும் பூண்டு விழுதும் நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து நல்லா கலந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். நீங்க மிளகாத்தூளோட அளவு வந்து உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாவோ குறைவாவோ சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம்ல புளி, அதை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இது போல சேர்த்துக்கோங்க. அந்த புளியோட தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதோட சக்கை வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா இது போல மிக்ஸ் பண்ணிருங்க. கடைசி இதுல 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இனிப்பு சுவை பிடிக்கலன்னா நீங்க தாராளமா இந்த வெல்லத்தை ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல கடுகு வெந்தயம், அந்த பொடியை இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இந்த ஊறுகாய் கொதிக்கும் போது அதிகமா வெளியில தெரிக்கும். அதனால நல்ல அகலமான பெரிய பாத்திரத்துல பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரிக்கிறது கம்மியா இருக்கும். அதாவது அதிகமா வெளியில தெரிக்காம இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதை நீங்க மூடி போட்டு மூடி தான் வேக வைக்க முடியும். இல்லைன்னா வெளியில ரொம்ப அதிகமா தெரிக்கும். நீங்களே பாருங்க இந்த மூடியில எந்த அளவுக்கு தெரிக்குதுன்னு. இப்போ லோ ஃப்ளேம்ல தான் இருக்கு. இருந்தாலும் கூட இவ்வளோ தெரிக்குது. இந்த பாத்திரம் ரொம்ப சின்ன பாத்திரமா இருக்கிறதுனால நான் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்க போறேன். நீங்க ஆரம்பத்துல செய்யும் போதே பெரிய பாத்திரத்திலேயே செஞ்சிருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பெரிய பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இப்போ நம்மளுக்கு கொதிக்க வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு இது நல்லா வேக வச்சிருங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். நல்லா ட்ரை ஆயிட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இடையிடையில மூடி ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடிய மேலேயே பிடிச்சுக்கோங்க, அப்பதான் வெளியிலலாம் நம்மளுக்கு தெரிக்காம இருக்கும். பாருங்க இந்த மாதிரி. நீங்க கலரும் போது மூடிய கடாய்க்கு மேல வச்ச மாதிரி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டே இந்த போல கலந்துக்கோங்க. கலக்காம விட்டுட்டீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இடையிடையில இது போல கலந்துட்டே இருக்கணும். இது நல்லா ட்ரை ஆயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரணும். கடாயில ஒட்டாம உருண்டு திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். ஊறுகாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும்ல, அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க நல்லா ட்ரை ஆயிட்டு நம்ம சேர்த்திருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு எந்த அளவுக்கு பக்குவமா வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி அதிகமா கொதிச்சு வெளியில தெரிக்காது ஊறுகாவோட கன்சிஸ்டன்சி ரீச் ஆனதுக்கு அப்புறமா. அப்பயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னு. அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டியான ஈஸியான பூண்டு ஊறுகாய் சூப்பரா தயாராயிருச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு பெர்ஃபெக்டான கலர்ல வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்க தயிர் சாதம், ரசம் சாதம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி சப்பாத்தியில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முழுமையா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி ஜாடியில போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஊறுகாய் ஜாடியில கூட போட்டு ஸ்டோர் பண்ணலாம். நீங்களே பாருங்க, பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. டேஸ்டும் ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு அடிகனமான பாத்திரம் சூடுபடுத்திக்கோங்க. நான் இரும்பு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகம் சேர்த்தோம்னா கசப்பு வந்துடும். 1/2 டீஸ்பூன் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும்ல, அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முழுமையா ஆற வச்சிடணும். இப்ப பாருங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல போட்டு வச்சிருங்க. இப்போ அதே கடாயில 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணினா இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். கப் அளவுல சொல்லணும்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். நீங்க எந்த கப்ல இஞ்சிய கட் பண்ணி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்ல மற்ற எல்லா இன்கிரீடியன்ட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அளவுகள் மாறாம வரும். இப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு இஞ்சியோட கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதே கப்ல டைட்டா மெஷர் பண்ணி 1/2 கப் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளியில இருக்கக்கூடிய தோல், அதுக்கப்புறம் நாரெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் புளியை சேர்க்கணும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு இது முழுமையா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இடையிடையில இது போல கலந்துட்டே இருக்கணும். இப்ப பாருங்க இஞ்சியோட கலர் முழுமையா சேஞ்ச் ஆகியிருக்கு. புளியும் நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முழுமையா ஆற வச்சிருங்க. இன்னொரு பக்கம் நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த கடுகு வெந்தயம் இருக்குல்ல, அதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. இப்ப இதே ஜார்ல இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருக்கிற இஞ்சி புளி ரெண்டையும் சேர்த்துறணும். எண்ணெயில இருந்து தனியா எடுத்து சேர்த்துக்கோங்க, எண்ணெயோட சேர்க்கக்கூடாது. இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்படலைன்னா பரவாயில்ல. அரைச்சதுக்கு அப்புறமா அதே கடாயில இன்னொரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும். அதே மாதிரி இந்த ஊறுகாய்க்கு கண்டிப்பா நீங்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இப்ப இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அடுத்து இது கூட 1/2 கப் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாவோட அளவை அதிகமாவோ குறைவாவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. எந்த கப்ல இஞ்சி எடுத்தோமோ அதே கப்ல 1/2 கப் அளவு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். அடுத்து இதுல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு அந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் கலந்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல மீடியம் ஃப்ளேம்ல மாத்தி மாத்தி வச்சு இது போல கலந்துட்டே இருக்கணும்.
இப்போ லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கல்லுப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நான் வந்து நார்மலான கருப்பு உப்பு, பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. இது இன்னுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்ல எண்ணெய் பிரிஞ்சிட்டு வரும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை இது போல் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மண் இல்லாத நயமான வெல்லம் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம 1/2 கப் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்தோம்ல, அதே அளவுக்கு இது போல் வெல்லம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே நல்ல எண்ணெய் மிதக்குதுல்ல, இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் அப்படியே நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அது நீர்த்து போயிடும், கெட்டு போயிடும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் ஊறுகாய் எடுக்கும் போதும் ட்ரையான சுத்தமான ஸ்பூன் யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஜாடியும் நல்லா ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான், டேஸ்டியான இஞ்சி ஊறுகாய் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது இஞ்சி ஊறுகான்றதுனால அஜீரணத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது தயிர் சாதத்துக்கு கூட, அதுக்கப்புறமா ரசம் சாதம், இந்த மாதிரி மைல்டான சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இட்லி தோசை கூடவும் வச்சு சாப்பிடலாம், ஈவன் சப்பாத்தி கூடவும் பக்காவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 30 எலுமிச்சம்பழம் கிட்ட எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் நான் வந்து ஒரு 30லேருந்து 35 கிட்ட எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக தொடச்சி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த எலுமிச்சம்பழங்களை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி. இதே போல் மீதி இருக்க எல்லா எலுமிச்சம்பழங்களையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இது 1 வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே போல் மீதி இருக்க எல்லா எலுமிச்சம்பழங்களையும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மண் சட்டிக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா எலுமிச்சம்பழங்களையும் கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து நைஸ் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தோட எல்லா பகுதியிலையும் உப்பு படணும், அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத்தை இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு மூடக்கூடாது, நம்ம இதை வெயிலில் காய வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு மூடிக்கோங்க. அப்போ தான் இது வெயிலில் நல்லா காஞ்சிட்டு வரும். இப்போ ஒரு துணி வச்சு இதை நல்லா கட்டிக்கோங்க, அப்போ தான் அந்த மேலே இருக்க துணி வந்து பறந்து போயிடாமல் இருக்கும். இதை வெயிலில் 2 நாளுக்கு வைக்கணும். காலையில் வெயிலில் வச்சுருங்க, அதுக்கப்புறமா வெயில் போனதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் மறுபடிக்கும் காலையில் வச்சுருங்க, ஈவினிங் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி இது 2 நாளுக்கு காயணும். அடுத்து இதுக்கு பொடி தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 200 கிராம் அளவுக்கு மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வற்றலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் வந்து சுத்தமாக காரமே இருக்காது, அதனால தான் நான் 200 கிராம் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாய் நல்லா காரமானதாக இருந்ததுன்னா 150 கிராம் யூஸ் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மிளகாவை இது போல் வறுத்தும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெயிலில் போட்டு நல்லா மொறுமுறுவாக வர வரைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வறுத்து தான் செய்ய போகிறேன். நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது போல் ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இது நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது.
இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் 2 நாளாக காஞ்சிக்கிட்டு இருந்த எலுமிச்சம்பழத்தை பாருங்கள். இடையிடையில நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் வெயிலில் கொண்டு போய் வைக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த உப்பு சார்ந்து வரும். ஒவ்வொரு டைம் நீங்கள் கலரும் போதுமே நல்லா ட்ரையான தண்ணி இல்லாத கரண்டி வச்சுட்டு தான் கலந்துக்கணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம காலையில் கொண்டு போய் வெயிலில் வைக்கிறோம்ல, அந்த டைம்லேயே நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கலக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் காலையில் வைக்கும்போது கலந்தாவே போதும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மிளகாயை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு உரமாக வச்சுருங்க. அடுத்து இன்னொரு பொடி நம்ம தயாரிக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு வெடித்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா, உப்பு எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 300 ml அளவுக்கு நல்லெண்ணெயை லேசாக வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் அதே ஒயிட் கிளாத் வச்சு மூடிட்டு நல்லா கட்டிட்டு 1 வாரம் வரைக்கும் நம்ம வெயிலில் வச்சு எடுக்க போகிறோம். நல்ல வெயில் அடிக்கும் போது தான் வச்சு எடுக்கணும். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த 1 வாரமுமே நீங்கள் காலையில் கொண்டு போய் வைக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் ட்ரையான கரண்டி வச்சு நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கிளாத் போட்டு கட்டிட்டு நீங்கள் வெயிலில் வச்சிடணும். இப்படி ஒரு 7 நாளைக்கு நீங்கள் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் 5 நாளாவது நீங்கள் வெயிலில் நல்லா காய வைக்கணும். அப்போ தான் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஊறுகாய் நல்லா ருசியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம துணி வச்சு கட்டிட்டு வெயிலில் கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ நான் 7 நாளுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு வாரம் நல்ல வெயிலில் காஞ்சிருக்கு. ஊறுகாய் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நான் சொல்லியிருக்க அளவுகளோட இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் பெர்ஃபெக்டான எலுமிச்சம்பழம் ஊறுகாய் பாரம்பரிய முறைப்படி செய்ய முடியும். இதை நம்ம ஒரு க்ளீனான கண்ணாடி ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி ஜாடியில் இல்லைனா பீங்கா ஜாடியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பிளாஸ்டிக் ஜாடியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் சில்வரில் வைக்க வேண்டாம். வச்சிங்கன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிற கண்டெய்னரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு வெயிலில் கூட காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊறுகாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஊறுகாய் செய்கிறத விட அதை பக்குவமாக யூஸ் பண்ணுறதுல தான் அது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய இது இருக்குது. ஒவ்வொரு டைம் நீங்கள் ஊறுகாய் எடுக்கும்போதும் ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு ஒரு சின்ன ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற வைக்கணும். வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் வெயிலில் வைக்காமல் கூட கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே வெயில் கிடைக்கிறது இல்லை. அதனால் வெயிலில் வைக்காமவே ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தட் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு டவலில் இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி ஒரு சொட்டு இருந்தாலும் மாங்காய் ஊறுகாய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாங்காய்களையும் நம்ம தொடச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க விதையை நம்ம நீக்கிடணும். ஒருவேளை உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கடையிலேயே கட் பண்ணி வாங்கிட்டு வரலாம். ஊறுகாய் போடுறதுக்குன்னு சொன்னீங்கன்னா இதே போல் கட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இது உள்ளே இருக்கிற விதையை நம்ம எடுத்துடணும். விதைக்கு அடியில் ஒரு தோல் இருக்கும், அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது.
அதை நீக்கிட்டோன்னா மாங்காய் ஊறுகாய் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும், அதில் மாங்காய் இருக்கிறதே தெரியாது. அதுவே நீங்கள் விதையை மட்டும் நீக்கிட்டு அந்த தோலை எடுக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஊறுகாயில் மாங்காய் கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த விதையை நீக்கியாச்சு. பாருங்கள், அந்த ஷைனிங்கான தோல் மட்டும் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா க்யூப்ஸும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி. இதே போல் மீதி இருக்க எல்லா மாங்காய்களையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து பாதி மாங்காய்களை மட்டும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். அதாவது 2 பகுதியாக பிரித்து பிளேட்டில் நம்ம ஃபேன் காற்றுல ஆற வைக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியும் வந்து அது நல்லா ஆறிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு கிடைக்கும். நீங்கள் இதை வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே காய வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பெரிய தாம்பலம் சைஸில் பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரே பிளேட்டில் வச்சு கூட காய வைக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் பிளேட்டுன்றதுனால 2 பகுதிகளாக பிரிச்சுட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊறுகாய் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாங்காய் கட் பண்ணதுக்கப்புறமா மெஷர் பண்ணும்போது இந்த கப்பில் 6 கப் அளவு மாங்காய் இருந்தது. ஸோ இதே கப்பில் தான் நம்ம மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து சேர்க்க போகிறோம். இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ உப்பு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 கப் அளவு உப்பு கூட சேர்க்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வெளிவரட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் கடுகு, அதுக்கப்புறமா வெந்தயம், இது 2த்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடுகு, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. லேசாக அந்த கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். இந்த பொடி செஞ்சு நம்ம சேர்க்கறதுனால ஊறுகாய்க்கு தனியான ஒரு மணமும் நல்ல ஒரு சுவையும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெந்தயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பாத்திரத்துலையும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. மிக்ஸி ஜாரில் தண்ணி இருந்ததுன்னா நம்மளோட மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ட்ரையான பாத்திரங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பொடியை தயாரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம உப்பில் ஊற வச்ச மாங்காயும் நல்லா ஊறிருக்கு. இதிலேருந்து தண்ணியெல்லாம் வெளிவிட்டு வந்திருக்கும். ஆனால் அந்த தண்ணியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக நம்ம ஊறுகாய்லாம் பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலான ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சேர்க்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே ஊறுகாயில் நல்லா கோட்டாகும். அதாவது மாங்காயில் நல்லா கோட்டாகும். அப்படி நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் பண்ணோன்னா ஊறுகாயில் நம்ம சேர்க்குற பொருட்கள் வந்து கோட்டாகாமல் போயிடும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி வந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு 3/4 கப் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதனால் அந்தளவுக்கு காரம் இருக்காது. நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்கன்னா உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி குறைவாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ பண்ணுறது வந்து ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமான மாங்காய் ஊறுகாய், அதனால் மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்ச பொடியிலேருந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவு தான் சேர்த்துருக்கோம். மீதி இருக்க பொடியை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஊறுகாய் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த ஊறுகாய் பண்ணாலும் அந்த பொடியை சேர்க்கலாம். ரொம்பவே மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் 1 கப் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லேசாக வெதுவெதுப்பாக வந்ததுக்கப்புறமா இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடாக இருக்கும் போதே ஊறுகாயில் சேர்த்துருங்க. நம்ம எந்த கப்பில் மாங்காய் அளந்தோமோ அதே கப்பில் தான் எண்ணெயும் அளந்து சேர்க்கணும். இவ்வளோ எண்ணெய் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஊறுகாயில் நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கலை. அதனால் இந்த எண்ணெயும் நம்ம சேர்த்துருக்க உப்பும் தான் ப்ரிசர்வேட்டிவாக இதில் செயல்படும். ஸோ அளவுகள் வந்து குறைச்சிடாம அப்படியே சேர்த்துக்கோங்க. நீங்கள் உடனே காலி பண்ணிடுவீங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இதில் வந்து தாளித்து கொட்டினாலும் ஓகே. ஆனால் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்தே ஆகணும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு 4-5 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. 4-5 நாளைக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நாள் ஆச்சு. நான் இந்த ஊறுகாயை வெயிலில் எதுவும் வைக்கல, அப்படியே நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருந்தேன். நம்ம சேர்த்துருந்த எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம பெர்ஃபெக்டாக ஊறுகாய் தயாரிச்சிருக்கோன்னு அர்த்தம். இதை நீங்கள் இப்போ ஒரு கண்ணாடி ஜாடியில், அப்படி இல்லைன்னா பீங்கா ஜாடியில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் ஸ்டீல் ஜாடியில் வைக்கக்கூடாது. எதுக்காகனா துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்ணாடி ஜாடியில் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டண்ட்டான ரொம்பவே டேஸ்டியான ஊறுகாய் தயாராகிருச்சு. நீங்கள் இதை செய்த உடனேவே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 5 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் யூஸ் பண்ணலாம். உடனே சாப்பிட்றதுக்குமே இது கல்யாண வீட்டில் செய்கிற பந்தி ஊறுகாய் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒவ்வொரு டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போதும் ட்ரையான ஸ்பூன் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1.5 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெந்தயத்தோட கலர் பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெந்தயம் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறி இருக்கு. மிக்சியில் மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். இது கூடவே 4 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவு வெங்காயம் இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயமுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எண்ணெய் நிறையா சேர்த்து பண்ணும்போது தான் அது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து 2 பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சக்கை தேவையில்லை, அந்த தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கெட்டியான பல்ப் பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த சக்கையை மட்டும் நம்ம பிழிஞ்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். இது தேவையில்லை. இதே போல் மீத இருக்க கொஞ்சம் சக்கையும் வெளியில் எடுத்துருங்க. இப்போ சக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புளி பேஸ்ட் தயாராக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் தான் நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம். அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் சேர்த்து ஊறுகாய் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. வெங்காயத்தில் கொஞ்சம் கூட தண்ணி சத்து இல்லை, கொஞ்சம் கூட தண்ணி தன்மை இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளோட ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் வெங்காயம் முழுமையாக ட்ரை ஆகிறது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ புளி பேஸ்ட் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நிறைய தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு ட்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இது போல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காரம் தேவையான செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். மொத்தமாக 15 நிமிஷம் இது நல்லா வேகணும்.
இப்போ பாருங்க, முழுமையாக நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தய பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. ஊறுகாய் முழுமையாக தயாராகிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஒவ்வொரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வந்து ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பத்திரமா பார்த்துட்டோன்னா 6 மாதத்துக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும்.